Class 12 Electrostatics Example 1.3 Two small-sized equally charged spheres, each having mass 1 gram, are hanging in equilibrium as shown in the figure. The length of each string is 10 cm and the angle theta is equal to 30 degree with vertical. Calculate the magnitude of the charge in each sphere. G is equal to 10 ms per minus 2. ஸோ இங்கே 2 சார்ஜ் இருக்குது. இதோட மாஸ் வந்து 1 கிராம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 10 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த ஆங்கிள் தீட்டா வந்து 30 டிகிரி அப்படின்றதையும் கொடுத்துட்டாங்க. நம்மளை மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ் கேட்குறாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜ்னா Q. ஸோ அப்போ Q என்னது அப்படின்றது தான் வந்து கேட்குறாங்க கொஷினில். இந்த டயக்ராமை கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தோன்னா ப்ளஸ் Q வந்து A டிஸ்டன்ஸில் இருக்குது ஃப்ரம் த ஆரிஜின். மாஸ் 1 கிராம் கொடுத்துருக்கத 10⁻³ கிலோகிராம் அப்படின்னு எழுதலாம். லென்த் வந்து சென்டிமீட்டரில் கொடுத்துருப்பாங்க. அப்போது அது மீட்டராக மாற்றணும். அப்போ 10 இன்ட்டு மீட்டராக மாற்றுறது 10⁻² இன்ட்டு பண்ணோன்னா மீட்டராக மாறிடும். அப்போது 10⁻−1 மீட்டர், அதாவது 0.1ன்னு எழுதலாம். தீட்டா 30 டிகிரி. ஸோ இது ரெண்டும் பாசிட்டிவ் சார்ஜ் அப்படின்றனால இதில் வந்து ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சார்ஜுக்கு ஃப்ரீ பாடி டயக்ராம் வரையலாம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்மளுக்கு தெரியும் கீழே வந்து கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் mg. ஸோ இங்கே லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் இப்படி இருக்கிறதுனால டென்ஷன் ஃபோர்ஸ் வந்து இப்படி இருக்கும். இதில் பார்த்தோன்னா ஆங்கிள் இங்கே இருக்குது. ஸோ அல்டர்னேட் ஆங்கிள்ஸ் ஆர் ஈக்குவல்னு வரும். அப்போது இந்த மாதிரி போடும்போது இந்த இடத்துல தான் ஆங்கிள் தீட்டான்னு வரும். அப்போது இது டீன்ற டென்ஷன் வந்து 2 காம்போனண்ட்டாக பிரியும். T cos theta and T sin theta. அப்போ ஆங்கிள் இங்கே தான் வரும் இல்லையா? அப்போ ஆங்கிள் இங்கே வரும்போது, அதாவது இந்த இடத்துல தானே ஆங்கிள் வருது, அதான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ ஆங்கிள் இங்கே வரும்போது எந்த சைடு ஆங்கிள் இருக்கோ T cos theta அங்கே வரும். இன்னொன்று வந்து T sin theta. சின்ஸ் இது வந்து சேம் சார்ஜ் அப்படின்னால ரிப்பல்சிவ் ஃபோர்ஸு. ஸோ அப்போ ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனை நோக்கி தான் இருக்கும். அதேமாதிரி இதோட ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷன் நோக்கி இருக்கும். ஸோ நான் இந்த சார்ஜ் எடுத்துருக்கனால இங்கே போட்டுக்கிறேன் Fe, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். ஸோ இதில் வந்து நான் இந்த காம்பனண்ட் மட்டும் 2 காம்பனண்ட்டை நம்ம ஈக்குவல் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த காம்பனண்ட் ஈக்குவல் பண்ணோம். அப்போ T sin theta இஸ் ஈக்குவல் டு Fe அப்படின்றத போடலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் டைரக்ஷனால் ஐ கேப் தான், எப்படினாலும் அது கேன்சல் ஆயிரும். இப்போ T sin theta ஈக்குவல் டு Fe. அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா T cos theta ஈக்குவல் டு mgன்னு ஈக்குவல் பண்ணலாம். அப்போ T cos theta ஈக்குவல் டு mg. இது வந்து J கேப், ஏன்னா y டைரக்ஷனில் இருக்கனால. அப்போ T cos theta ஈக்குவல் டு mgன்னு வருது. இப்போ இது ரெண்டையும் நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ 1 and 2ன்னு எடுத்துகிட்டு டிவைட் பண்ணோன்னா T sin theta டிவைடட் பை T cos theta ஈக்குவல் டு Fe டிவைடட் பை mg. T கேன்சல் ஆயிரும். sin பை cos வந்து tan. அப்போ tan theta ஈக்குவல் டு Fe டிவைடட் பை mg. ஸோ இப்போ நம்ம Fe கண்டுபிடிக்க போகிறோம். நம்மளுக்கு தெரியும் Fe வந்து ஃபார்முலா, அதாவது எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் கூலும்ஸ் லா படி. ஸோ இதுதான் ஃபார்முலா. இங்கே சின்ஸ் Q வந்து ஈக்குவல், இங்கேயும் Q தான் இங்கேயும் Q தான். அப்போ இந்த Q1க்கும் Q எடுத்துக்கணும், Q2க்கும் Q எடுத்தோம் அப்படின்னா ஃபார்முலாவில் KQ² டிவைடட் பை R² வரும். ஸோ இதில் R நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். R சேஞ்ச் பண்ணால் தான் இதில் போட முடியும். ஸோ அப்போ தான் Q வந்து நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். ஸோ R வந்து எப்படின்னா செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். Rனா என்னது? செப்பரேஷன் டிஸ்டன்ஸ். அப்போ இந்த ப்ளஸ் Qக்கும் இந்த ப்ளஸ் Qக்கும் செப்பரேஷன் டிஸ்டன்ஸ் பாரு, இங்கே ஏவா, அப்போ இங்கேயும் ஏ. அப்போ அந்த Rன்றது என்னவா இருக்கும்? நம்மளுக்கு 2Aவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து பாரு, இங்கே இடத்துல தீட்டா இருக்கா? அப்போ இங்கே எப்படி எழுதலாம்னா சைன் தீட்டா எடுத்தோன்னா ஆப்போசிட் பை ஹைப்போட்டனஸ் A/Lன்னு வரும். அப்போ சைன் தீட்டா ஈக்குவல் டு A/L. நம்மளுக்கு ஏ தான் மாற்றணும். அப்போ A இஸ் ஈக்குவல் டு என்னது? L sin theta. அப்போ இங்கே ஏக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? ஆருக்கு 2 இன்ட்டு ஏக்கு பதிலாக இங்கே ஏக்குமே கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, L sin thetaவை சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அப்போ ஆருக்கு பதிலாக இங்கே 2L sin thetaன்றதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போது KQ² டிவைடட் பை 2L sin theta. இங்கே ஸ்கொயர் இருக்கனால நம்ம ஸ்கொயர் போட்டுக்கலாம். ஸோ நான் சொன்னேன் tan theta ஈக்குவல் டு Fe பை mg. இந்த Fe நம்ம கண்டுபிடிச்சிட்டோம், அதோட வேல்யூ தான் இது. இதை அப்படியே மேலே tan thetaலே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ tan theta என்னவா மாறும்னா KQ² டிவைடட் பை 2L sin theta the whole square. கீழே வந்து mgயும் இருக்கும்.
ஸோ இந்த மாதிரி தான் ஈக்குவேஷன் வரும். அதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இப்போ நம்மளுக்கு க்யூ தான் கேட்குறாங்க இல்லையா, கொஷினில் வந்து க்யூ தானே கேட்குறாங்க. ஸோ அப்போ வந்து க்யூ மட்டும் இந்த சைடு வச்சுட்டு மற்றெல்லாம் அந்த சைடு போடலாம். அப்போ க்யூ ஸ்கொயர் ஈக்குவல் டு tan theta 2L sin theta the whole square mg divided by k அப்படின்னு வரும். இப்போ வந்து ரூட் எடுக்கணும். இந்த ஸ்கொயர் இந்த சைடு போச்சுன்னா ரூட் ஆயிரும். ஸோ அப்போ நான் q is equal to எழுதிக்கிறேன். அப்போ இந்த 2L sin theta the whole square கேன்சல் ஆகி வெளியே வந்துடும். அப்போ 2L sin theta வெளியே வந்துடும். அப்போ ரூட்டுக்குள்ளே என்னெல்லாம் இருக்கும்னா mg tan theta divided by k இருக்கும். இப்போ வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். q is equal to 2L sin theta root of mg tan theta by k. ஸோ 2 into எல்லுக்கு பதிலாக நம்ம ஏற்கனவே இது பண்ணியிருக்கோம். அப்போ 0.1 மீட்டராக இது பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை எழுதிக்கணும். 30 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ sin 30 டிகிரி ரூட் ஆஃப் மாஸ் வந்து கிலோகிராமாக மாற்றிருக்கோம் இல்லையா, அது சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. அப்போ 10⁻³ ஜியோட வேல்யூ கொடுத்துருக்காங்க, கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க 10ன்னு இன்ட்டு tan 30 டிகிரி divided by k ஓட வேல்யூ 9 into 10⁻9. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா 2 into 0.1 into sin 30 டிகிரின்றது 1/2 ரூட் ஆஃப், இப்போ வந்து 9 வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ அப்போது டிவைடட் பை 3 இருக்குமா, 9 வந்து நான் வெளியே எடுத்துட்டேன். அப்போ 3, அப்போது உள்ளே என்ன இருக்கும்னா 10⁻³ இந்த 9 மேலே போயிடுச்சுன்னா -3 ஆயிரும். இன்ட்டு 10 அப்படியே வச்சுக்கலாம், ஏன்னா வந்து வெளியே எடுக்கணும் இல்லையா. அப்புறம் இன்ட்டு 30 tan 30 டிகிரி 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 0.1 டிவைடட் பை 3 ரூட் ஆஃப் 10⁻12 ஆயிருமா இன்ட்டு tan 30 டிகிரி நேச்சுரல் டேஞ்சன்ட் அப்படின்னு இருக்கும். லாகரிதமிக் நேச்சுரல் டேஞ்சன்ட்டில் போய் 30 டிகிரியில் பார்த்தோம் அப்படின்னா 0.5774 இருக்குது. ஸோ நம்மளுக்கு தெரியும் tan 30 டிகிரின்றது 1/√3ன்னு தெரியும். இதனால இப்படி போட்டோன்னா நமக்கு ஈஸி வேலை. ஸோ இன்னொரு 10 இங்கே இருக்கு இல்லையா, அதை இன்ட்டு பண்ணிக்கலாம். ஸோ அப்போது 0.1 டிவைடட் பை 3 இந்த 10⁻12 வெளியே எடுத்தோன்னா 10⁻6 ரூட் விட்டு வெளியே எடுக்கும்போது -6 டிவைடட் பை 2 ஆயிரும் பவரில் இருக்குது. இன்ட்டு இதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 10ஆல் இது இன்ட்டு பண்ணிக்கலாம். அப்போது வந்து என்ன ஆகும்னா 5.774ன்னு மாறும். அப்போது 0.1 டிவைடட் பை 3 into 10⁻6 இதுக்கு ரூட் எடுக்கணும். லாக் புக்கில் ஸ்கொயர் ரூட்ஸ்னு இருக்கும், அதில் 5.7 இருக்கா, இதுக்கு தானே ரூட் எடுக்க போகிறோம். அப்போ 5.7 பார்க்கணும். 5.7ல் 4, அப்போ 5.7ல் பார்த்தோன்னா 2.402ன்னு வருது. இப்போ 7 பார்த்துட்டோமா, இந்த 7 தான் இப்போ பார்த்துருக்கு. இந்த 7 வந்து பார்த்த அப்புறம் 4ல் பார்க்கணும். 4ல் வந்து 1 இருக்கா, அப்போ 1 ஆட் பண்ணிக்கணும். அப்போது 2.403ன்னு வரும். ஸோ அப்போது இங்கே வந்து 2.403. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா 0.1 10⁻−1 எழுதலாம் இன்ட்டு 10⁻−6 இன்ட்டு 2.403 டிவைடட் பை 3 போட்டோன்னா வேல்யூ வந்து 0.801. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா -7 வரும். ஸோ ஒரு பாயிண்ட் இப்படி நவட்டும் போது 8.01 இன்ட்டு 10⁻−8 கூலுமாக மாறிடும். இப்படியே கொடுத்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நானோ கூலுமில் கொடுக்கணுன்னா இன்னொரு பாயிண்ட்டே தள்ளணும். அப்போ 80.1 இன்ட்டு 10⁻−9 கூலும். இந்த 10⁻−9ஐ நானோ அதாவது என்னு மென்ஷன் பண்ணலாம். அப்போ n கூலும். ஸோ இதுதான் வந்து க்யூவோட வேல்யூ. ஸோ வித் யூனிட்டோட சொல்லணும். க்யூவோட யூனிட் வந்து மேக்னிடியூட் ஆஃப் த சார்ஜோட யூனிட் வந்து கூலும்.